Hi friends, welcome to Papu's Lifestyle. First எல்லாத்துக்கும் என்னோட wish you happy new year சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த வருஷம் நியூ இயர் நல்லபடியா நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நானும் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா ப்ரே பண்ணிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். போன வருஷம் என்ன கஷ்டங்கள் என்ன இது இருந்தாலும் போன வருஷத்தோட 25ஓட எல்லாமே முடிஞ்சிடணும். வர 26 இப்ப நமக்கு ஆரம்பிச்சிருக்க இந்த 26 எல்லாத்துக்குமே நல்லபடியா அமையணும்னு கடவுளை நான் நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே நல்லபடியா இருக்கும். நம்மளால என்னென்ன போன வருஷம் சக்சஸ் பண்ணாம ஃபெயிலியர் ஆச்சோ இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா சக்சஸா இருக்கும், சக்சஸ் ஆகும். நானும் நிறைய விஷயம் போன வருஷத்துல விட்டுருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த 26ல நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத கடவுளை வேண்டிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த வருஷம் நல்லபடியா இருக்கும். நேத்து கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா வேண்டிட்டு வந்திருக்கேன். நேத்து வீடியோ போட முடியல கைஸ். நான் இனிமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு ரொட்டீன் எல்லாமே நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் நேத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு, அதனால வீடியோ போட முடியல. அதனால இன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நேத்து நைட் லேட்டா வந்தனால நம்மளால இன்னைக்கு எதுவும் சமைக்க முடியல. சரி, அதனால குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப கிளம்புறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்கறத நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் கைஸ். பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காந்திபுரத்துல இருக்கோம். காந்திபுரத்துல 2 days முன்னாடி கிம்பிள் வாங்கியிருந்தோம். சரி, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா யாராவது ஒருத்தரை வச்சு நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். தம்பி இருக்கணும், இல்லாட்டி நான் தம்பி எடுக்கணும், தம்பி என்னை அப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருந்தோம். சரி, நம்ம செப்பரேட்டா எடுத்துக்கணும்னா கிம்பிள் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கிம்பிள் வாங்கியிருந்தோம். அது சரியா சார்ஜ் நிக்கிறது இல்ல. அதனால வாங்கின கடையிலே கொடுத்துருந்தோம். அவங்க 2 days வெயிட் பண்ணுங்க, நாங்க என்ன ப்ராப்ளம் பார்த்து சொல்றேன். நாங்க அது ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறனால நாங்க வேற பீஸ் மாத்தி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதை வாங்க வந்திருக்கோம். அதை வாங்கிட்டு அப்புறம் என்னங்கிறது பாக்கலாங்க. பை. ஹாய் கைஸ், நான் சொன்ன மாதிரி நம்ம கிம்பிள் ரெடி பண்ற கொடுத்துருந்தோம் சொன்னோம் இல்லைங்களா. ஆனா அது அன்பிராண்டட்ல நம்ம வாங்கியிருந்தோம். பிராண்டட்ல வேணும் அப்படிங்கறனால சரி அதை வேண்டாம் அப்படின்ட்டு, அது கம்பெனி என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா ஃபிட்கியர் கம்பெனி தான் வாங்கியிருந்தோம். அது வேண்டாம், அது வாங்கும் போதே சொன்னாங்க பிராண்டட் கிடையாது, ஆனா வாரண்டி கேரண்டி எதுவும் வராது அப்படின்னாங்க. இருந்தாலும் கேட்ட எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிதான் கேட்ட, எதுவுமே வராது அப்படின்னாங்க. வாங்கி ஒரு 10 minutes என்னமோ யூஸ் பண்ணிருப்போம். அதுக்குள்ளேயே அது சார்ஜ் எல்லாம் போனங்காட்டி நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ அதனால அமௌண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லி நாங்க திருப்பி வாங்கிட்டு வேற பிராண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேற பிராண்ட் தான் போய் வாங்கினோம். இந்த பிராண்ட்ல தான் என் பையன் சஜஸ்ட் பண்ண பிராண்ட் இது டிஜே. ஃபர்ஸ்டே இதுதான் வாங்கணும்னு சொன்னா, சரி நாங்க போய் சர்ச் பண்ணி வாங்கணுமே அப்படின்ட்டு ஏதோ சும்மா யூஸ் பண்றதுக்கு தானே அப்படிங்கறனால சின்னதா வாங்கலான்ட்டு வாங்கினோம். சரி இப்போ ஓகே இது வாங்கிக்கலான்ட்டு இந்த பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இது இன்னும் பிரிச்சு சும்மா அங்க செக் பண்ணி பார்த்துருக்கோம், இனி யூஸ் பண்ணி பார்க்கல. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி மைக் வாங்கினோம். நம்ம கிட்ட இப்போ இந்த மைக் தான் யூஸ் பண்றோம். இது அதிகம் சார்ஜ் நிக்கிறது இல்ல. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா 6 months முன்னாடி நம்ம வாங்கினது. அதிகமா நம்ம வீடியோஸ் எதுவுமே போடாதங்காட்டிக்கு இதை யூஸ் பண்ணாம வச்சுட்டோம். அதனால இது அதிகம் சார்ஜ் நிக்கிறதுல, அதனால இந்த பிராண்ட்ல மைக் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவும் இனி ஓபன் பண்ணல, அங்க மட்டும் செக் பண்ணிட்டு வந்திருக்கோம். இனிமேல் சார்ஜ் போட்டு இது யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில சாப்பிட போறதுக்காக நம்ம கிளம்பணும். பசங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சரி அதுக்கப்புறம் வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக இப்ப ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இவா மேடம் எல்லாம் ஜாலியா இன்னைக்கு காந்திபுரம் எல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பிடிச்சது வாங்கி கொடுத்தனா? பிரியாணி நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அங்க சொல்லு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே गाइस, வீடியோ பாக்குறவங்க ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் गाइस.